1944 ஸ்டாலினுக்கும் தெரியாது. இதை தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது. உங்கள் அப்பா லட்சணம் தெரியணும்ல, உங்கள் அப்பா என்ன லட்சணம் பண்ணாலும் தெரியணும்ல. 1944 இவங்க அப்பா அப்பப்போ இந்த கவிதை இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார், கட்டுரை. அப்போ ஒரு பத்திரிக்கையில் என்ன பண்ணாங்க இவர்கிட்ட, சரி எங்கள் பத்திரிக்கைக்கு ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னாங்க. இவர் கிண்டலும் கேலியும் பிடிச்சால் சும்மா எழுதுவாரா? அனந்தநாயகியவே அந்த கேள்வி கேட்டு கொச்சப்படுத்தினாள். காந்தியை கொச்சப்படுத்தாமல் விடுவாரா? உடனே சபர்மதின்னு ஒரு ஆசிரமம், காந்தி அலகாபாத் அவருடைய ஆசிரமம். அந்த டைமில் ஒரு பேனா காணாமல் போச்சு, காந்தியோட பேனா. அது செய்தியாக வந்தது. இவர் இந்த பத்திரிக்கை எடுத்த உடனே சபர்மதி ஆசிரமத்தில் தொலைந்த காந்தியின் பேனான்னு சொல்லி காந்தியவும் அந்த பேனாவையும் கொச்சப்படுத்தி அசிங்கமாக கட்டுரை எழுதிட்டார் பத்திரிக்கையில். காங்கிரஸ்காரெல்லாம் பார்த்தாங்க, சுதந்திரம் கிடைக்கிற டைமு காந்தி எப்படி எழுதிட்டாங்க, இந்த கருப்பு சட்டக்கார பயிலுங்க உதைக்கணுமே அப்படின்னு காங்கிரஸ்காரன் பூரா திரண்டுட்டான். காங்கிரஸ்காரனா இன்றைக்கி இருக்கிற செல்வ பெருந்தைய காங்கிரஸ் இல்லை, ஒரிஜினல் காங்கிரஸ். இது ஆன்டி சோஷியல், சமூக விரோத காங்கிரஸ். கொலைகேசில் சம்மந்தப்பட்டவனை பூரா தூக்கி தலைவராக போட்டுருக்காங்க. அப்போ உணர்வோடு இருந்தவன் காங்கிரஸை தேடினான், கருணாநிதி எங்கே பார்த்தாலும் உதைக்கணுமேனு தேடினான். அப்போ பாண்டிச்சேரிக்கு அண்ணாதுரை, இப்போ ஈவே ராமசாமி, கருணாநிதி எல்லாம் போனாங்க. கருணாநிதி அதில் போய் இந்த தொலைஞ்ச பேனாவை பற்றி பேசினார். மீட்டிங் முடித்த உடனே காங்கிரஸ்காரன் பூந்து அடித்த அடி கருணாநிதிக்கு, கருணாநிதி செத்த பணம் மாதிரி விழுந்துட்டார். ஈவே ராமசாமி அண்ணாதுரையும் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிட்டாங்க. அவரை தேடினாங்க. இல்லை, கருணாநிதி என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரெண்டு பேரும் கண்டுக்கலை. கருணாநிதி பயந்து ஓட்டி அடித்த அடியில் ஒரு வீட்டு உள்ளே போய் நுழைஞ்சிட்டார். அங்கே ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. யாரோ அடிக்க வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான்னு விட்டாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து காங்கிரஸ்காரன் வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து வாசலில் ஒரு பணமாக போட்டு போயிட்டான். போட்டால் சத்துருவார்னே நினச்சாங்க. ஏன்னா காந்தியை பற்றி பேனாவை பற்றி கிண்டல் அடித்தா ஒரு நாள் 2 நாள்லேயே எந்திரிச்சு வந்துட்டார். அவர் அப்பப்போ எந்திரிச்சு வருவார். இப்போ நீங்கள் 2000 1900 இவங்க ஜெயலலிதா இருந்தாங்களே 92 93, அதுக்கப்புறம் இல்லை இந்த சுனாமியெல்லாம் வந்து அந்த பீரியடில் 93லேருந்து அவருக்கு இந்த நோய் ஆரம்பித்தது. இப்போ என்னென்னா வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே இப்போ இது பண்ணி பார்ப்பாங்க. ஒரு தடவைலாம் முடிவு பண்ணிட்டாங்க இறந்துட்டார். 2000 இந்த சுனாமி வந்த டைமில் 2004 இப்போ இதெல்லாம் பேக்கிங் பண்ணிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துட்டார். இது மாதிரி அப்பப்போ சாகிற மாதிரி விழுவார், எந்திரிப்பார். ஆனால் 1944 உத வாங்கி சாகிற மாதிரி விழுந்தார். இது நான் சொல்கிறதுலாம் கற்பனையில் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது.